நீங்கள் ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படி அப்ளை பண்ணியிருந்தா அதோட வேலையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சம்பளத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சேல்ஸ்மேன்னு சொல்லிட்டு நியாய விலைக் கடை விற்பனையாளர் அப்படின்னு சொல்கிறவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வர்றாங்க அப்படின்னா பொதுமக்களோட ரேஷன் கடை அந்த அட்டையை வந்து பயோமெட்ரிக் மிஷின் என்ன வச்சுட்டு அவரோட பேர், நேமு, அட்ரஸ்ஸு, ஊர் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அவங்களோட குடும்பத்தோட எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து அவர் எடுத்துகிட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான அரிசி வந்து 25 கிலோவா, 20 கிலோ, 30 கிலோவான்னு அதை எடுத்து அதில் போடுவார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அரிசி, பருப்பு, என்ன இந்த மாதத்துக்கு அவங்க வாங்கணுன்றது தேவையோ அதை வந்து அவர் பதிவு பண்ணிவிட்டு எழுதி கொடுப்பாரு. அவர்கிட்ட அந்த ரூ. 150 கேட்குறாரோ, ரூ. 110 கேட்குறாரோ, நீங்கள் வாங்குறத பொறுத்து அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு தேவையான பொருட்களை வந்து எழுதி ஒரு சின்ன ரசீதில் வந்து கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு நியாய விலைக் கடை கட்டுனர் அப்படின்னா பேக்கர் அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை அளந்து போடுவாங்க இல்லை அந்த அரிசியை. ஸோ நம்ம பச்சரிசிக்கு தனியாக ஒரு சாக்கு, புழுங்கல் அரிசிக்கு தனியாக ஒரு சாக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ எத்தனை கிலோ நமக்கு நம்ம ரேஷன் கார்டுக்கு தேவையோ அதை வந்து அவர் வந்து கொடுப்பாரு. நமக்கு என்ன அரிசியோ, ஜீனியோ, பருப்போ எது நமக்கு தேவையோ அதை நம்ம வாங்கிக்கிடலாம். ஸோ இதுதான் இவங்க 2 பேரோட வேலை. அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டாக்கு இருக்குது, என்ன ஸ்டாக்கு இல்லை அப்படின்றத பார்க்குறதோட வேலை யாருன்னா விற்பனையாளரோட வேலை தான். அந்த பணத்தை வந்து கரெக்டாக எண்ணி வந்து டினாமினேஷன் போட்டு வைக்கிறதும் விற்பனையாளரோட வேலை தான். இவங்கெல்லாம் எதுலக்கு கீழே வந்து வேலை செய்கிறாங்கன்னா கூட்டுறவுத்துறைக்கு கீழே தான் வந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இல்லைங்க, இது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் நமக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு, அதாவது காசுனாலும் அது கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் ஒரு சின்ன வேலைனாலும் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்லாம் இருக்குது. கூட்டுறவுத்துறையில் வந்து எக்ஸாம் இருக்குது. அந்த 1 வருஷ கோர்ஸ் வந்து ஒன்று படிக்கணும். அந்த படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த எக்ஸாமில் வந்து நம்ம எழுதி பாஸ் ஆகிட்டோன்னா அடுத்து கூட்டுறவுத்துறையில் வந்து ஒரு கிளார்க்காவோ இல்லை அந்த கூட்டுறவுத்துறை அலுவலகங்களில் ஏதாவது ஒரு வேலை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு பெர்மனண்ட்டான வேலை தான். அதில் வந்து நம்மளுக்கு அப் டு 20,000க்கு மேலே 20,000 மேலே நம்மளுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். ஸோ நியாய விலைக் கடை விற்பனையாளர் வந்து எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம் மூலமாக கூட்டுறவுத்துறை அலுவலகங்கள்லேயே வந்து நம்ம வேலைக்கு வந்து சேரலாம். ஸோ இந்த கட்டுனர்கள் வந்து விற்பனையாளர் வேலைகளுக்கு வந்து அடுத்து பணியமர்த்தப்படுவாங்க. ஸோ வந்து சம்பளம் கம்மின்னு நினைக்காதீங்க. கிடைக்கிற வேலை எதுவோ அதுக்கு வந்து போயிட்டு நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நியாய விலைக் கடை விற்பனையாளரோட சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பூதியம்னு சொல்லிட்டு ரூ. 6,250 போடுறாங்க. ஓராண்டுக்கு பிறகு அவங்களுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா 8,600லேருந்து 29,000 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாய விலைக் கடை கட்டுனர் அதாவது பேக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொருட்களை வந்து அளந்து போடுறவங்களுக்கு வந்து தொகுப்பூதியமாக 5,500லேருந்து ஓராண்டுக்கு அதுக்கப்புறம் ஊதிய விகிதம் வந்து 7,800லேருந்து 26,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பேக்கருக்கும் சேல்ஸ்மேனுக்கும் உள்ள சேலரி டீட்டெயில்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.